Hi friends, welcome to Hasi Fashion. இன்னைக்கு வீடியோல நாம ஒரு ஸ்லீவ் டிசைன் பார்க்க போறோம். இது வந்து இப்ப ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய ஒரு பஃப் ஸ்லீவ். வாங்க இந்த பஃப் ஸ்லீவ் எப்படி நாம ஸ்டிட்ச் பண்ணலாம், கட் பண்ணி ஸ்டிட்ச் பண்ணலாம் அப்படினு இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் 3 பீஸ் கிளாத் எடுத்துர்க்கேன். இந்த 3 பீஸ் கிளாத்துக்கும் சென்டர்ல வந்து பட்டு கிளாத் வரும், சைடுல வந்து சில்க் கிளாத் வரும். ஸோ அதுக்கு ஏற்றாக்கில் நான் வந்து கிளாத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த 3 பீஸையும் நம்ம ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கணும். சென்டரில் அந்த பட்டு கிளாத் வர்றது மாதிரியும் சைடில் நம்மளோட சில்க் காட்டன் கிளாத் வர மாதிரியும் வச்சு நம்ம இதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து மேலே அந்த பதிவு தையலும் போடணும், அப்போ தான் நமக்கு வந்து ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு இதோட மெஷர்மெண்ட் பார்க்கலாம். பாருங்கள், 2ஆக ஃபோல்ட் பண்ணி இதோட லென்த் எவ்வளோ இருக்குன்னா 18.5 இன்ச் இருக்குது. அதே மாதிரி இதோட விட்த்து நான் எவ்வளோ எடுத்தேன்னா 7 இன்ச் எடுத்திருக்கேன். ஸோ இதிலேருந்து நான் என்ன பண்ணுறேன்னா சைடில் ஒரு எண்டுலேருந்து ஒரு 7 இன்ச் மார்க் பண்ணி அதை நான் வந்து கட் பண்ணி விட்டுக்கிறேன். ஏன்னா இதுக்கு பிறகு தான் நம்ம வந்து ப்ளீட் எடுப்போம். அதே மாதிரி ஹேண்டும் நம்ம இதில் வந்து கட் பண்ணிக்கலாம். மொத்தம் இது வந்து விட்த்து 7 இன்ச். ஸோ அதில் 3 இன்ச்சை சப்ட்ராக்ட் பண்ணி ரிமைனிங்கில் நான் வந்து இந்த ஸ்லீவுக்கு ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்லீவுக்குள்ளே கிளாத் நமக்கு ரெடி ஆகியாச்சு. இதுக்கு சென்டர் போர்ஷன் நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு அந்த சென்டரில் இருந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக ப்ளீட் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் நம்ம பட்டு கிளாத்தில் சென்டர்லேருந்து ஒரு சைடில் நம்ம வந்து ப்ளீட் எடுத்துக்கணும். இந்த ப்ளீட் எல்லாமே ஈக்குவலாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் இதில் வந்து மெஷர்மெண்ட்ஸ் எதுவுமே எடுக்காமல் நான் வந்து ப்ளீட் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து கூட நம்ம வந்து ப்ளீட் வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பட்டு கிளாத்தில் கொடுத்தாச்சு. இந்த ப்ளீட் வந்து எப்படி இருக்கணும்னா ஒரு ப்ளீட்டுக்கு மேலே இன்னொரு ப்ளீட் இருக்கிறது மாதிரி நம்ம வந்து இந்த ப்ளீட்டை வந்து அரேஞ்ச் பண்ணணும். இது வந்து ஹேண்டோட பாட்டம் போர்ஷனில் வரக்கூடிய ப்ளீட். ஸோ அதுக்கேற்றாக்கில் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம்ல க்ரூவ், அது வரைக்கும் நம்ம வந்து ப்ளீட் வந்து எடுத்துக்கணும். இந்த ப்ளீட்டுமே எல்லாமே ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்க மாதிரி அந்த சென்டர் போர்ஷனில் வந்து ஜாயின் ஆகிறது மாதிரி கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சு அதில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த நான் 18.5 இன்ச் எடுத்திருக்கேன்னா அது வந்து நம்மளோட சைஸுக்கு ஏற்றாக்கில் ப்ளீட்டு கம்மியாக போதும்னா நீங்கள் வந்து குறைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பக்கம் எடுத்த மாதிரி இன்னொரு பக்கமும் நம்ம வந்து ஃபுல்லாக பாட்டம் சைடில் ப்ளீட் எடுத்தாச்சு. அடுத்தது அந்த ப்ளீட்டை நம்ம வந்து டாப் போர்ஷனில் கொஞ்சம் கொஞ்சம் விரித்து வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி பின் மார்க் பண்ணிக்கணும். இது வந்து ஒரு ஹாஃப் இன்ச் கேப் விட்டு அந்த ப்ளீட்டை ஸ்லாண்டிங்காக எடுத்து நம்ம வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். அப்போ நமக்கு வந்து அந்த நம்ம வந்து பின் பண்ணியிருக்க இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் கரெக்டாக நம்ம வந்து ஸ்லீவுக்கு ஏற்றாக்கில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம்னா அந்த ப்ளீட் வந்து அப்படியே அதுக்கு பொசிஷன்லேயே இருக்கும். இதே மாதிரி இன்னொரு பக்கமும் நம்ம ப்ளீட் எடுத்தோம்னா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இதை நாம் இனி நம்மளோட ஸ்லீவுக்கு ஏற்றாக்கில் நாம் இதை கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி எடுத்து நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட்டுட்டோம்னா கிளியராக இருக்கும். அடுத்தது பாட்டமில் பட்டு கிளாத் வச்சு ஒரு பார்டர் மாதிரி ஸ்டிச் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ நமக்கு வந்து என்ன ஆகும்னா கீழே உள்ள போர்ஷன் வந்து பட்டு பார்டர்லாம் இருக்கும்ல அதை வச்சு நம்ம வந்து ஸ்டிச் கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ நம்ம ஏற்கனவே நம்ம வந்து ப்ளீட் எடுத்ததுக்கு பாட்டம் சைடில் இந்த மாதிரி வரும். இவ்வளோ தான். சென்டரில் ஒரு சின்ன ஃப்ளவர் செஞ்சு வச்சுருக்கேன். இந்த ஸ்லீவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக செய்யலாம். இப்போது வந்து இது வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு பஃப் ஸ்லீவ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஹசி ஃபேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.